ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சின்னம் மாம்பழ சின்னம், மற்ற கூட்டணி கட்சிகளோட சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் ஐயா சொல்லை கேட்டு வாக்களிப்பார்கள். இன்னைக்கு ஐயா 80ல சங்க இயக்கம் தொடங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய வெற்றி. மத்திய அமைச்சர்கள், மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர், ஏ.கே. மூர்த்தி, அவேல், இப்படி நிறைய பேர் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்தாங்க. வந்துட்டு இது கட்சி எனக்கு தான் சொந்தம்னா ஐயா மனசு எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. நெல்லு பயிரிட்டாச்சு, நெல்லு பயிரிடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், அறுவடை செஞ்சு விளை வைக்கணும் இல்ல. இந்த நெல்லு வயலும் எனக்கு தான் சொந்தம்னா பயிரிட்ட விவசாயிக்கு எப்படி இருக்கும், நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி இருக்கும், அந்த வேதனை மருத்துவரையாவுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த சூழலில் மருத்துவரையா அவர்களின் பின்னால் நிற்கிறோம், இதோ ஐயா அவர்களை நாங்கள் நிற்கிறோம் என்று இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால ஐயாவுக்கு இணை ஐயா தான். யாரும் ஐயாவுக்கு இணையாக முடியாது. ஐயாவுக்கு இணையாக முடியுமா? ஆமா, ஐயான்னா ஐயா தான். அவர்தான் வழிகாட்டி. அவர் மூத்த தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை கேளுங்க. இன்னைக்கு ஐயா அப்போலோ மருத்துவமனையில் ஒண்ணும் இல்லை, ஒரு பரிசோதனைக்கு தான் போனாங்க. ஒரே நாள் தான். எவ்வளவு தலைவர்கள் வந்து பார்த்தாங்க. நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று சொல்லுகிறார்.